சமீபத்தில் விருதுநகர்ல ஒரு சம்பவம், அதாவது ஒரு பெண் டிஎஸ்பியை வந்து அவங்க தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு கும்பல் வந்து அராஜகம் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஃபார்முலா 4 என்பது சோழாவரம் ரேஸ். நீங்க அங்க போய் நீங்க அந்த ரேஸை நடத்திருக்கீங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி. இல்ல, சோழாவரத்துக்கு போல கோபாலபுரம் வழியா சுத்தி வச்சிருக்கலாமோ? திமுக அண்ணன் தம்பியா வளர்ந்துகிட்டு இருந்த எங்களை வந்து திமுகவோட ஒரு பேசுனீங்கன்னா உங்களை வந்து இந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலோ இதிலே கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் மிரட்ட தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ எங்களை வந்து சொன்ன நீங்க இப்ப நீங்க கலந்துக்கிட்டீங்களே, உங்க மாநில தலைவர் வந்து நீங்க வெளியே போகணும்ல. தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செங்கை பத்மநாதன் அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம். வாங்க, அவர்கிட்ட நிறைய பேசுவோம். வணக்கம் சார். அண்ணே வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணே. சொல்லுங்க சார். உங்களுடைய கட்சி நமது உரிமை காக்கும் கட்சி, ஒரு நல்ல பேர். எல்லாருக்கான உரிமைக்காகவுமே போராடக்கூடிய ஒரு கட்சி. மக்கள் வேறு கட்சி வேறு என்று பிரிக்காமல் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பார்ட்டி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் இதனுடைய செயல்பாடு என்ன? இப்போ எப்போ நீங்கள் வந்து களத்தில் இறங்க போகிறீங்க? நாங்கள் எலெக்ஷன் கமிஷனிடம் இருந்து எங்களுடைய ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, இறுதி பதிவு என்னன்னு சொல்லுவாங்க. அது வந்துச்சுன்னா விஜய் அவர்களை போன்று தமிழகம் முழுமையாக எங்களுடைய கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்களே. அவ்வளோ எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்கிறாங்க. அதையும் மீறி கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். விரைவில் வந்துடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வந்துருச்சுன்னா வரும் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அரசியல் முதல் பயணம் ஆரம்பிக்கிறீங்க. எடுத்தோடனே எம்எல்ஏ எம்பி எல்லாம் கிடையாது, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். அதே சமயத்தில் அது வர்ற வரைக்கும் தமிழக மக்களுடைய நன்மைக்கும் அரசு மத்திய அளவில் அரசாங்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட்டால் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற ரீதியில் எங்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது தெளிவுபடுத்துவது ஒரு கடமையாக கொண்டு செய்து வருது. ரொம்ப வாழ்த்துக்கள்னா, நல்லபடியாக நீங்கள் மக்கள் அரசியலுக்குள்ளே வரணும், தேர்தல் அரசியலுக்குள்ளே வரணும், மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும், மக்களுக்கு நிறைய நன்மைகள் உங்க கட்சி 15 ஆண்டு காலம் இயக்கமா இருந்தது. இப்ப தேர்தல் அரசியல்ல சில பேர் ஆசைப்படுறாங்க தேர்தல் நிக்கணும். அதனால சமீபத்துல விருதுநகர்ல ஒரு சம்பவம், அதாவது ஒரு பெண் டிஎஸ்பியை வந்து அவங்க தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு கும்பல் வந்து அராஜகம் பண்றாங்க. அராஜகம்னா ஒரு கொலை வழக்கு, அந்த கொலை வந்து நியாயம் கேட்டு அவங்க சாலை மறியல் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அதில் ஒரு தரப்பினர் வந்து அந்த பெண்ணுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? திமுக ஆட்சியினுடைய சட்டம் சீர்கெட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுக்கு ஒரே உச்சகட்ட நிகழ்வு காவல்துறை அதிகாரி அவரையே தாக்குற அளவுக்கு உயர் அதிகாரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. எங்க பார்த்தாலும் மதுவும் அந்த போதைப் பொருட்களும் மலிவா கிடைக்குது. கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். திமுக வந்தாவே சட்டம் ஒழுங்கு மோசம் என்ற நிலை வந்துடும். அதிமுக எல்லாம் இல்லையா சட்டம் ஒழுங்கு அதிகமா இருக்கும். அதாவது சட்டம் ஒழுங்கு கம்பேர் பண்ண வேண்டாம். இதுல வித்து இந்த ஆட்சி லெவல் நடந்தது, இந்த ஆட்சியில இல்ல. நம்ம ஒரு பர்டிகுலர் கட்சி மட்டும் சொல்லும் போது கேக்குறேன். அதாவது தன்மை இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை நடக்குது, அப்போ ஒரு கொலை, ஒரு சொத்துல பிரச்சனை, அதாவது ஒரு கொலை. அது இது வந்து கூலிப்படையை வச்சு செய்யக்கூடிய அளவுல மிக மோசமான ஒரு கொலையில ஒரு 30-40 பேரை கைது பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் சொல்றாங்க, இவங்களால வெளியில நடமாட விட்டதே தப்பு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தானே கொடநாடு கொலை வழக்கு நடந்தது. பழைய இது ஒரு உதாரணமாகாது, விதிவிலக்குகள் உதாரணமாகாது. அதுவும் கண்டனத்திற்குரியதுதான். அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சி கையெழுத்து போடும் போது அந்த வந்து பதிவு பண்ணிருக்காங்க. நான் கையெழுத்து போடும் போது தமிழகத்துல இருக்கிற அத்தனை ரவுடிகளும் வேற்று மாநிலத்துக்கு போயிடுவாங்க அளவுக்கு ஒரு அச்சம். அந்த அச்சம் வரணும். ஒரே ஒரு பயம் இல்ல. கரெக்ட். அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது, அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி குறுக்கீடு இருக்கக்கூடாது. இங்க எப்ப பார்த்தாலும் நிறைய குறுக்கீடு இருக்கிறது காரணத்தின் காரணமாக தான் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம். சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குதுங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவு. அது பாருங்க, சொத்து வரி, மின்சார கட்டணம், மத்திய அரசுடன் எப்போது பார்த்தாலும் மோதல் போக்கு. ஏதோ ஒரு நல்ல கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் அந்த நாணயம் வெளியிடும் போது, தந்தையருடைய நாணயம் வெளியிடும் போது பிஜேபி அவர்களை
அழைத்து இவர்களும் அது கலந்து கொண்டு ஒரு நல்ல துவக்கம். இந்த துவக்கம் ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்காமல் மக்கள் நலனை முன்வைத்து தேர்தல் காலத்தில் தேர்தல் பார்த்துக் கொள்ளலாம். அதை தாண்டி மத்திய அரசோடு இணக்கமாக சொல்லணும். மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கணும். நீங்க திமுக உங்க அப்பாருடைய நிகழ்ச்சிக்கு மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு மத்ததெல்லாம் கொம்பு செய்வது தப்பு. இந்த கல்வி திட்டம் வந்திருக்கு, 2500 கோடி அவங்க கிட்ட இருந்து மத்திய சர்க்காருக்கு வரணும். அது நம்ம கையெழுத்து போடல. மின்சாரத்துக்கு கையெழுத்து போட்டோம் அதனால பிரச்சனைன்றீங்க, இதுக்கு கையெழுத்து போடல அதனால பிரச்சனைன்றீங்க. 2500 கோடின்றது ஒரு பெரிய நம்மளுடைய தொகை இல்ல அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒண்ணு நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. அதுல குறைபாடு இருக்குங்க. காங்கிரஸ் ஆட்சியில பிஜேபி ஆட்சியில கர்நாடகால முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிய கூடாதுன்னு தடை வச்சாங்க. பண்ணிக்கிட்டோம். இது ஆட்சி மாற்றம் வந்தது, முதல் கையெழுத்தே போட்டாரு சித்தராமையா அணியலாம், அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை காட்டி தேர்தல் அரசியல் செய்வதை நிறுத்திக்கோங்க. அதே சமயத்துல தேர்தல் அரசியல் செய்யும் போது மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை இது நவோதயா ஸ்கூல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி 60 கோடி தராங்க. இதெல்லாம் 8 கோடி மக்கள் தொகையை கொண்ட இடத்துல ஒரு மாவட்டத்துக்கு 37 மாவட்டத்துக்கு கல்வி என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா எவ்வளவு பெரிய இன்ஜினியர்களை உருவாக்கலாம். 60 கோடி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு வருது. அது இப்ப 100 கோடி என்ன பண்ணிட்டான்றது கூட பேச்சு அடிப்படை. அந்த மாதிரி தயவு செய்து அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே எங்களுக்கு இந்திய உள்ள திணிக்கிறாங்கிறத ஒரு அரசியல் மையப்படுத்துறாங்க பண்றாங்க சார். ஒரு கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் வேணும். இப்போ கர்நாடகால ஹிந்தி இருக்கு, ஆந்திரால ஹிந்தி இருக்கு, கேரளால ஹிந்தி இருக்கு. அதனால அந்த மொழியை பத்தி அந்த ஊர்ல போய் பேச முடியுமா? பிணத்தை தான் அனுப்பி வைப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி அதுக்கு சம்மந்தமே இல்லை. கூடுதல் இளைஞர்களுக்கு அறிவு சக்தி அதிகம். இப்போ இந்த புதிய கல்வி திட்டத்துல ஒரு 3 ஆண்டுலயே 2 பட்டதாரி படிப்பை படிக்கலான்ற ஒரு வாய்ப்பு. யாரும் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ஒருத்தருக்கு கும்மிடி பூண்டி தாண்டி போக கூடாதுன்னு எங்களோட எண்ணம். போயிட்டீங்கன்னா நீங்க விழிப்புணர்வு ஆயிடுவீங்கல்ல. இல்ல, நீங்க விழிப்புணர்வு ஹிந்தி படிக்க ஹிந்தி நாலேஜ் வர எதிர்காலத்துல அங்க நடக்கிறது இங்க தெரிய வரும். அதை தடுக்கிறதுக்கோசம் எத்தனை ஆண்டு காலம் பண்ணுவீங்க? 50 ஆண்டு காலம் உங்க குடும்பம் மிகப்பெரிய அளவுல உச்சத்துல உட்கார வச்சு அழகு பாக்குற ஒரு தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? தயவு செய்து எதுக்கெடுத்தாலும் கொம்பு செய்வாங்க. தயவு கூர்ந்து அதை ஏற்று உங்களுடைய ஆட்சி, நீங்க தான் சொல்லிருக்கீங்க ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சா நாங்க என்ன வேணா செய்வோம்னு சொல்றீங்களா? அப்ப வரட்டும், வந்த உடனே கையெழுத்து போட்டு மாத்திருங்க. இப்ப நீட்டு கூட அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லா மாநிலத்திலுமே நீட் இருக்கு, இங்க மட்டும் நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாடு சின்னசா போவாங்க. ஒரு நாட்டுக்குள்ள இருக்கும்போது சில குறைபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அத்தனை மாநிலத்திலயும் இருக்கும்போது நம்ம மாநிலத்துல மட்டும் தடை கேட்டோம்னா வராது. இப்ப நீட்டுன்னு போயிட்டு நெக்ஸ்ட்னு வரப்போகுது. ஆக கூடி உங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நிச்சயம் தேவை. இல்லைன்னா 5-10 ஸ்கூல் நாமக்கல்ல இருக்க ஸ்கூல்ல ஒரு 10 ஸ்கூல்லயே ஒட்டுமொத்த மெடிக்கல் ஸ்கூல்லையும் வாங்கிடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டிலேயே நாமக்கல்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிக்கூடத்துல புஸ்தகத்தெல்லாம் கொடுத்து எழுத வைக்கிற அளவுக்கு நிகழ்வுகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அதே மாதிரி தமிழ்நாடு நீங்க நேரு கூட விளையாட்டா சொன்னார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, நீங்க மீறி வச்சீங்கன்னா நாங்க புஸ்தகத்தை கொடுத்து எழுத வைப்போம். அந்த அளவுக்கு நீட்லயே புஸ்தகத்தை கொடுத்து எழுத வைப்போம்னா அப்ப நம்ம மாநில அரசுல நம்ம அமைச்சரே சொல்றாரு, நம்ம நேரு சொல்றாரு, அவர் சொல்றாரு புஸ்தகம் கொடுத்து. இன்னைக்கு கூட நேரு ரொம்ப அற்புதமா செய்தி மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 2 மாநிலத்தினுடைய முன்னாள் கவர்னர் தமிழிசை அக்கா அவளை கேளுங்கன்னு சொல்லி ஒருமையில தவறா அவர் பேசுறது, ஒரு பெண்மணியை பொது தளத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பேசுறாங்க. 2 மாநில கவர்னர் என்பதையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு பெண்மணிங்க, ஒரு பெண்மணி அந்த அளவுக்கு அவதூறா 2ஆம் கட்ட நிலையில இருக்கிற ஒரு தலைவர் பேசுவது கண்டனத்துக்கு. அந்த மாதிரி திமுக பிரச்சனையே 2ஆம் நிலை. ரஜினிகாந்த் வந்தாரு, ஏதோ ஒரு தமாஷா ஒரு திமுகவுக்கு தலைவலியே அந்த முதுமை பெற்ற அரசியல் தலைவர்களால தான் வருது. அதான் நாசுக்கா சொன்னாரு நம்ம சூப்பர் ஸ்டார். உடனே அது ஒரு பெரிய பெருசாகி இவர் துரைமுருகன் அவர்கள் ரொம்ப கேவலமாக பண்ணாரு. அது ரொம்ப ரொம்ப கண்டனத்திற்குரியது. அத அவரு ஒரு நகைச்சுவை இத பெரிய வேற ஒரு பகைச்சுவையா மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அடுக்குமொழியில பேசிட்டாரு. ஆனா நிச்சயமாக அது கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் கூட இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல நடந்த ஒரு வன்முறை சம்பவத்துக்கு அப்புறம் அங்கிருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி வர்றதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுது.
குறிப்பா திருப்பூர் பக்கம் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே தஞ்சம் புகுந்துட்டாங்க. இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் செக்டருக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரி அவங்களை அனுமதிக்க கூடாது, உளவுத்துறை கண்காணிக்கணும், பங்களாதேஷ்ல இருந்து இவ்வளவு பேர் ஊடுருவி இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்களா? இது எதனுடைய இது வந்து நல்ல எச்சரிக்கையான இது தானே. இந்த எச்சரிக்கையை மனதில் கொண்டு நிச்சயமாக அரசாங்கம் துரிதமா செயல்பட்டு அதை சரி செய்ய. எப்படி தமிழ்நாடு அரசு உள்ள அலோ பண்றாங்க இன்னொரு நாட்டினுடைய மக்களை? இல்ல இந்தியாவுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அங்கிருந்து உள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அப்படியே நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதை நம்ம ஸ்கிரீனிங் கமிட்டி மாதிரி ஸ்கிரீன் பண்ணாத அது தடுக்க முடியாது. அதையும் தாண்டி சார் ஒரு 1000 பேர் 1000 போலீஸ் ஒரே நாட்டை போய் ரைடு பண்ணி அதுல ஒரு 20-24 பேரை கைது பண்ணி அதுல ஒரு கல்வி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கைது பண்ணி அதுல ஒரு தம்பி தற்கொலை கூட பண்ணிட்டாரு, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தார். அது மாதிரி ஒண்ணு சார், ஒருத்தர் கஞ்சா குடிக்கிறாரு, கஞ்சா பிடிக்கிறவரை பிடிச்சா யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொன்னா தெரிய போகுது, வாங்கினவங்க கிட்ட எங்க வாங்கினா முடிஞ்சு போச்சு. இந்த 3 ஸ்டெப் பண்ணாவே முடிஞ்சிச்சு. இதை தும்பிய விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி. அதான் இப்ப சமீபத்துல SRMல கூட அவ்வளவு பேரு 500 காவல்துறை உள்ள போகுது இது மாதிரி பண்ணாங்க. அது பெரிய அவமானம் தானே, மாணவர்கள் வந்து ஒரு 1000 பேர் உள்ள போறதுனால ஒரு 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 கண்காட்சி கலவர சூழல் மாதிரி ஆயிருது இல்ல. நீங்க ஒரு மக்களுடைய பார்வைக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை வலியுறுத்துற மாதிரிதான் தெரியுது. கண்டி உண்மையான நிலை அது அல்ல. நீங்க தயவு செஞ்சு இரும்பு கரம் கொண்டு ஜாஃபர் ஷெரீப் பாருங்க, திமுக எவ்வளவு பெரிய ஒரு பிரிவினுடைய அவரு கண்டி கைது செய்யப்படலன்னு வச்சுக்கோங்க மத்திய போலீஸ். அவரு இன்னமும் எவ்வளவு பெரிய தமிழ்நாடு சீரழிஞ்சிருக்கும், இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் உள்ள வந்திருக்கும். ஒரு தவறு பண்ணவன அமலாக்க பிரிவு கைது பண்ணாங்க, அந்த போதைப் பொருள் கைது பண்ணாங்க, முதல்ல கைது பண்ணியாச்சு. அவனை எந்த டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து ஒரு 3 செக்டாப் டீம் வந்து கைது பண்ணிருக்காங்க. திமுக சார்ந்தவங்களே கரெக்டா குறி வச்சு கைது பண்ணிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, அவங்க தான் ஃபுல்லா பண்றாங்களோ. நீங்க ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி யார் தப்பு பண்ணாலும் போய் பிடிச்சிருவாங்க, மறுநாளே பிடிச்சிருவாங்க. பாஸ்கர் எல்லாம் பாருங்க, 100 கோடி பாருங்க. அதே ஆளுங்கட்சியில பண்ணா யோசிப்பாங்க. அதனால ஆளுங்கட்சி தவறு செய்தால் பிடிப்பது எப்பவுமே கடினம். அதை நீங்க தயவு செஞ்சு நீங்க அதை முன்மொழிய கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார் பந்தயம் ஒண்ணு இங்க நடந்துச்சு. இது தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துல எந்த அளவுக்கு பங்கு வைக்கும், நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு உயர்த்தும்? பாருங்க, பல கண்டனத்துல இதுவும் ஒரு கண்டனம். அதாவது கண்டனங்கிறீங்களா? மிகப்பெரிய லெவல்ல பேசினாங்களே. நீங்க 80 கோடி உதயநிதி வந்து பல லட்சம் பேருக்கு இதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும், கட்டமைப்பு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டை கொண்டாந்து அதையும் நம்ம ஒரு 4 கார் ஓடுறது, சில மக்கள் நம்பி அவங்களுக்கு வேர்வை சிந்தி வெயில நின்னு கியூல நின்னு வாக்களிச்சுட்டு வருவாங்க. நாய்கள் எல்லாம் பிடிச்சி கசையடிச்சு நாய்கள் எல்லாம் கொண்டு ஒரு மொத்தமா நாய் வண்டி தனியா அனுப்புனாங்க. அது மட்டும் இல்ல சார், ஃபார்முலா 4 என்பது சோழாவரம் ரேஸ் இருக்கு. நீங்க அங்க போய் நீங்க அந்த ரேஸ் நடத்திருக்கீங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி. இல்ல சோழாவரத்துக்கு போல கோபாலபுரம் வழியா சுத்தி வச்சிருக்கலாமோ? இல்ல நகைச்சுவைக்கு ஒரு ஓகே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சோழாவரத்துல வச்சிருந்தாங்கன்னா அந்த இடமும் வளர்ந்துருக்கும். வாரம் வாரம் மாதம் மாதம் பல பயிற்சிகள் அங்க நடத்திருக்கலாம். எதிர்காலத்துல உலக பந்தயம், ஆசிய பந்தயம் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கும். இவ்வளவு கோடி செலவு பண்ணி 2 நாள் கூத்துக்கு அந்த நீங்க நம்பாங்கன்னா போங்க. நாங்க நெருப்பு வயிற்றுல நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, என்ன அசம்பாவிதம் நடக்குமோ இதோ கடல் புனிதத்துல நடக்கல. இல்ல அங்க உகந்த இல்ல, நிறைய பேர் நாய் ஓடி தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணிக்கேன்னு ஒருத்தன் உள்ள வந்துட்டான், தண்ணிக்கேன்னு போட்டவன பிடிச்சாங்க. அதனால எல்லா அசம்பாவிதம் நடக்காம பாதுகாத்துட்டாங்கல்ல. அதாவது செஞ்சாங்களா, அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஆனா அந்த ஃபார்முலா 4 என்பது அங்க நடத்துறது மிகுந்த கட்டணத்திற்குரிய. அதே மாதிரிதான் பயிற்சி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ பயிற்சி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா எப்படி நம்ம போய் ஒலிம்பிக்ல பேரா ஒலிம்பிக்ல எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. இப்போ பயிற்சி ஆசிரியர் நாங்க நிறைய உங்களுக்கு ஒன்னேதான் முக்கியம். தேர்தல்ல மோடியை எதிர்த்து பேசணும், மத்திய அரசை எதிர்த்து பேசணும், வெற்றி கொள்ளணும். வெற்றி அதோட 2026 அதை நோக்கி பயணிக்கிறோம். ஆமா, இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, பயிற்சி ஆசிரியர்கள் எண்ணிக்கையை நாங்க அதிகப்படுத்துறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? மாணவர்களுக்கு தான் லாபம். அது அப்படி இருந்தா தான் நாங்க நீட்டை எப்பவுமே வேண்டாம், நீட் இருக்கட்டும் சொல்லிருப்போமே. நீட்டு இருக்கட்டும், மாணவர்கள் நலன் கருதி நாங்க இருந்திருந்தா தான் நாங்க நீட் அவசியம் சொல்லிருப்போம். உங்க ஆட்சி ராகுல் காந்தி வரும்போது உங்க ஆட்சியில ஒரு கையெழுத்து போட்டு எப்படி எடுத்தீங்களோ வருவாரா, அதே மாதிரி கனவு பகல் கனவு இருக்கட்டும், வந்தா நல்லது. ஆனா நாட்டுக்கு ராகுல் காந்தி வர்றது, அதாவது என் பேர பிள்ளைங்களுக்கு பேசுறீங்க, சிறப்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் பேர பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, அவர் வரட்டும், உண்மையாகவே அவர் வரட்டும். ஆனால் எப்பேற்பட்ட ராகுல் காந்தி வரட்டும், இந்திரா காந்தியை போல, நேருவை போல,
ராஜீவ் காந்தியை போட்ட அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி அவர்களை கட்டி இந்த 2 கட்சி கூட்டணிக்கு இப்படி அக்கப்போரா இருக்கு, கொலை சட்டையா இருக்கு பாராளுமன்றம். இவங்க 10 பேர் 15 பேர் சேர்த்தாங்கன்னா 2 கட்சி சப்போர்ட் பண்ணும் போதே பல கோடி ரூபாய் 2 மாநிலத்துக்கு போயிருக்கு. குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு 15-20 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி நடந்தா இருக்கிற பட்சம் அந்த 18 பேர் கொடுத்தா மீதி மக்கள் மாநிலங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால தயவு செய்து ஆட்சி காங்கிரஸ் அமைப்பதை நான் ஏற்கிறேன், கண்டிக்கவில்லை. ஆனால் அறுதி பெரும்பான்மை கொண்ட காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம். அதற்கு ஒரே வழி, பல மாநிலங்கள் பெரிய எண்ணிக்கையில் காங்கிரஸ் பங்கேற்று வெற்றி கொண்டு வரணும். அத்தனையும் மாநில கட்சிக்கு கொடுத்துட்டு அங்கங்க பிச்சை எடுத்து 5-10 வாங்கிட்டு ஒரு 70 சீட் வாங்குறது, 80 சீட் வாங்குறது, 120 சீட் வாங்குறது. அதை விட இது வரைக்கும் கூட இப்ப 40 எம்பிக்களை வந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஜெயிச்சு கூட இப்ப என்ன நமக்கு முன்னேற்றம் வந்துட 38. அதை தான் நான் தேர்தல் நேரத்துல படிச்சு சொன்னேன். 38 சீட்டு கொடுத்தீங்க, 39 பாண்டிச்சேரி சேர்த்தா 40 ஒரு சீட்டு 38 சீட்டு கொடுத்தா கடந்த முறை. இந்த 38ல என்ன கீழ்ச்சாங்க ஆட்சியாளர்கள்? கேண்டீன்ல சாப்பிட்டாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த வாட்டி 40 சீட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு? அதான் பல முறை சொன்னேன், இந்த தடவை ஒரு 20-25 இல்ல இந்த தடவை என்ன ஃபைட் பண்றாங்க? இந்த தடவை கண்டி அதிமுக கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த 2 கட்சியோட 3வது கட்சி நிச்சயம் அதுல மாற்று மிகப்பெரிய அளவுல தமிழ் அது நம்ம ஏடிஎம்கேல வருவோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப 40 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேண்டீன்ல வந்து ஒன்லி வெஜ் தான் மாத்திட்டாங்க, நான்வெஜ் கொடுத்துருக்காங்க பொழுது. இப்ப இந்த 40 பேரும் இப்ப என்ன தருணா பண்றாங்கன்னா, எங்களுக்கு பிரியாணி கொடுங்க, வாரத்துல 4-5 நாள் எங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுங்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை தானே அவங்க கொண்டு போறாங்க. எதையோ பண்ணிட்டோம் சார். நாட்டு மக்களுடைய நன்மையும் பார்த்தா சரி சார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல அவங்க பிரியாணி 6 முறை தமிழகத்தினுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில உங்க திட்டங்கள் அமையணும். நடுவில் நல்ல திட்டம் வந்திருக்கு. சிறுபான்மை மொழியினர் இருக்காங்க, சிறுபான்மை மொழியினர் கல்லூரியில தமிழ் படிக்க கட்டாயம்ன்றது மிகுந்த வரவேற்கத்தக்கது. அதுக்கும் சட்ட சிக்கல் வராம பாத்துக்கணும். அது நீங்க நல்ல விஷயம் தான். அது இதுக்கப்புறம் வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப பிஜேபி நிகழ்ச்சி, அதாவது திமுக நிகழ்ச்சியில பிஜேபி கலந்துகிட்டது நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க, நானுமே அதை வரவேற்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசினுடைய விழாவுல மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்வது என்பது ஓகே, அது மத்திய அரசு விழா. கலைஞர் அவர்களுக்கு தந்தையோட மட்டும் இல்லாம இல்ல இதுல என்ன பார்வை பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, திமுகவோட நீங்க ஒட்டு உறவு இருக்கக்கூடாது, திமுகவோட நீங்க வந்து எந்த விதமான உறவு வைத்திருந்தாலும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து உங்களை இமீடியட்டா தூக்கிடுவோம்னு மட்டும் சொல்ல தெரிஞ்ச அண்ணாமலைக்கு எங்களை பைத்தியக்காரன் ஆக்கிவிட்டு இவர் மத்திய அரசாங்கத்தை அது எந்த பொறுப்புலையும் அவர் இல்லை, இவர் போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவர் எங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார், எங்களை தொண்டர்களுக்கு என்ன அவர் சொல்ல வர்றாரு? அது தவறுதான். ஆனா இப்ப அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல சொல்றேன்னா, புயலுக்கு பின் அமைதி மாதிரி அவரு இப்ப லண்டனுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு வருவார்ல, எப்படி இருந்தாலும் திரும்பி வாய்ப்பே கிடையாது. அவரை கௌரவமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கண்டி அண்ணாமலை தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஆச்சுன்னா 2029 நடக்க போற தேர்தல்ல பாராளுமன்றத்துல மிகப்பெரிய இதை விட மோசமான ஒரு நிலையை பாரதிய ஜனதா அடையும். ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன சொல்றேன், என்ன காரணம்னா, பல மாநிலங்கள்ல அரசியல் பண்றீங்க பிஜேபி, ஆனா தமிழ்நாட்டு அரசியல் வேற. திமுகவை தோக்கடிக்கணும், அதிமுகவை வந்து வீழ்த்தணும், நீங்க 2ஆம் நிலை வரணும்னு நினைக்கிறத விட ஒரு தற்கொலைக்கு சமமான சிந்தனை வியூகம். எப்படின்னா 40 எம்பிய தயவு செய்து, அது அதிமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க கிட்ட விட்டுருங்க. திமுகனுடைய வெற்றி பிஜேபியினுடைய தோல்வி, பிஜேபியினுடைய வெற்றி காங்கிரசுடைய வெற்றி. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திமுக வீழ்த்தப்படணும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்க அதிமுக ஜெயிக்கணும். தயவு செஞ்சு விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தவறதான் இப்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய யூகத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது திமுகவோட பின்னணியில இருந்து அண்ணாமலை செயல்பட்டு இதை வந்து உடைச்சு உங்களுக்கு 40 சீட்டுமே நான் ஜெயிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி பிஜேபிக்கே ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரோன்னு தான் எனக்கு ஒரு நாளும் தோணும். நீங்க அது அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கணும். அவர் அறிய நான் அப்படிதான் சிந்திக்கிறேன். அரசியல் முதிர்ச்சியின்மை, ஒரு சிறந்த நிர்வாகி சார். மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன், ஒரு காவல் அதிகாரியா நீங்க ஒரு இடத்துல பொறுப்பு கொடுங்க. இல்ல அதெல்லாம் நீங்க சட்டம் இல்ல, அதெல்லாம் நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கீங்க. அதே சமயத்துல இவரை பொறுத்த அரசியல்ல கத்துக்குட்டி தானே, அரசியல்ல ஒரு முதிர்ச்சியே இல்ல. இப்போ நீங்க சொன்னது மாதிரி அவர் பின்னாடி கூட்டமே, அவர் அதிகாரியா இருக்கும் போது காவல்துறை ஒரு 10 பேர், காவல்துறை 10 பேர், இங்க 1000 கணக்குல பல்லாயிரக்கணக்கான கூட்டம் பின்னாடி வர்றதுனால அவர் தனி மனித
வெற்றியா அதை வளர்ச்சியா இல்ல இப்ப பொதுவாவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் பயணிச்சதுனால சொல்றேன், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனி மனித துதிப்பாடுதல் என்னைக்குமே வந்து எடுபடாது. பிஜேபியில பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீ திமுக அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களை வந்து திமுகவோட பேசுனீங்கன்னா உங்களை வந்து இந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலேயோ இதுலயே கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் மிரட்ட தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க வந்து இந்த விழாவில் நான் கலந்துக்க மாட்டேன், இது மத்திய அரசாங்க விழா, மத்திய அரசு சார்பா மந்திரிகள் கலந்துக்குவாங்க, நான் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர், என் தொண்டர்களுக்காக நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சரி. இப்போ எங்களை வந்து சொன்ன நீங்க கலந்துக்கிட்டீங்க, உங்க மாநில தலைவர் இருந்து நீங்க வெளியே போகணும்ல. அந்த மாதிரி சொல்ற தகுதி இருந்திருந்தா அதிமுக தலைவர் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாரு. நிச்சயமா கூட்டணி உடைஞ்சிருக்காது. சேராத நேரத்துல சேர்ந்து தோத்தீங்க, சேர வேண்டிய நேரத்துல இங்க 40 சீட்டு காங்கிரஸ்க்கு திமுக கிடைக்கலன்னா இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை கொண்ட கட்சியா இன்னைக்கு இருந்திருக்கும். லண்டனுக்கு போய் தேவையில்லாத போய் ஒரு லாட்ஜில தங்கிட்டு தேவையில்லாத ஒரு படிப்பை படிக்கிறத விட அது என்ன எத்தகைய உண்மை தன்மையும் தெரியல. ஆனால் இங்க ஒரு மத்திய அமைச்சரா இருந்திருப்பார். நிச்சயமா இப்ப 20 சீட்டு வந்திருந்தா கூட ஒரு 4 மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கும். இங்க நீங்க 20ன்னு சொல்றீங்க, 1+1 2 என்பது கணக்கு. அரசியல வந்து 2+2 5 கூட ஆகும், 10 கூட ஆகும். அது அரசியல். அது போன்ற 20 சொல்லாதீங்க. எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பலங்க திமுக. 40 வெற்றி பெற்றிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த கூட்டணியை வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெற்ற பால் விலை உயர்வு, அத்தனையும் மளிகை பொருள் விலை உயர்வு, மின்சார கட்டணம், சொத்து வரி எல்லாம் விழி பிதுங்குற அளவுக்கு ஏத்திருக்காங்க. ஏத்த வேண்டியதுதான். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு எதிர்ப்பலைய தமிழகம் போராட பயப்படுறாங்களோ என்னங்க? மீடியா எல்லாம் ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, வெளியில தெரியாம போயிடும். வெளியில அவங்களுக்கு நல்லா தெரியுது சார். ஜெயிக்கிற கட்சியில தான் சார், ஜெயிக்கிற பக்கம் தான் சார் மக்கள் இருப்பாங்க. மக்கள் இது ஊடகங்களும் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியினுடைய ஒரு அணுகுமுறையே தவறாச்சு, ஒரு வியூகமே தவறாச்சு. இப்ப பாருங்க, அண்ணாமலை அவர்கள் அதிமுக எடுத்து பேசுறாரு. பிஜேபி ஒரு நிகழ்ச்சி நடத்தது, மாநில நிகழ்ச்சி, அவருடைய தந்தையினுடைய நாணய விழா. இவங்க கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டு என்ன சொல்றாங்க? அதிமுக திமுகக்கும் பிஜேபிக்கும் உறவு, அதனால காங்கிரஸ் வெளியில விட்டுடும், அவங்க பின்னாடி கம்யூனிஸ்ட் வந்துடும். எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு வியூகம். அவங்க வந்து எஃகு கோட்டை மாதிரி இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாரு, அவருடைய செல்வ பிறந்தக சொல்லிட்டாரு, 50 ஆண்டு காலத்துக்கு எங்களை பிரிக்காத அளவுக்கு நாங்க எஃகு கோட்டை. இவங்களே சண்டை போட்டாலும் சார், மத்தியில சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி பிரியங்காவும் தலைமைக்கு நல்லா இணக்கமான சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா பிரச்சனையும் பண்ணி பிஜேபிய அவமானப்படுத்தி கொம்பு சீவி 26ல ஜெயிக்க பார்ப்பாங்க. பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று பேர் எடுத்தாலும் மொழி அரசியல் கூட பண்ணாங்க ஒடிசால, என்ன ஜெயிக்கணும். அதே மாதிரி அதிமுக பாத்துக்கலாம், ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லியிருக்காங்களா கட்டி, அது இல்ல. நிச்சயமாக அதிமுக பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் தோழமை கொண்டு வரும் தேர்தலை சந்திக்க வேண்டும், சந்திக்கும் என்பதுதான். உதயாநிதியை போக்கஸ் பண்ணி பேசுறாங்க. உதயாநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்குவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படி துணை முதல்வர் ஆக்கும் பட்சத்தில் 2ஆம் நிலையில் இருக்கும் அனைத்து தலைவர்களும் வெகுண்டு எழுவாங்க. ஆனா ஒரே ஒரு வேண்டும், மக்களிடம் நான் கேட்பது, ஒருத்தர் சினிமால இருக்கிறதுனாலேயே நேரடியா வந்தவொடனே அடுத்த நாளே முதலமைச்சர் ஆக்குவது மிக மிக தவறு. தயவு செய்து ஒரு 5-4 தேர்தல் நிக்கணும், நின்று வரட்டும். அவரும் மக்களுக்காக இருக்கிறாரா, இல்லைன்னா எம்ஜிஆர் மாதிரி வருவோம், இல்லைன்னா திரும்பியும் கமலாசன் மாதிரி